பேக் டு our சேனல். திஸ் இஸ் வெங்கடேஷ். நீங்கள் இப்போ தான் என்னுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஷாஃப்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கான்செப்ட்ஸ் கொடுத்துருந்தேன், ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு ஷாஃப்ட் அப்படின்னா என்ன, ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டார்ஷனல் ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? அதாவது தியரி ஆஃப் பியூர் டார்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி டார்ஷனல் ஈக்குவேஷன் பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். T/J அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா τ/R அண்ட் தென் g⁻L, ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை தான் டார்ஷனல் ஈக்குவேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை எப்படி டிரைவ் பண்ணாங்க, என்னென்ன அசம்ஷன்ஸ் பேஸ் பண்ணி டிரைவ் பண்ணாங்கன்னு பார்த்தோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஷாஃப்டோட ஸ்ட்ரென்த் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் தென் ஷாஃப்ட்லேயே உங்களுக்கு கிளாஸிஃபிகேஷன் பார்த்துருந்தோம். சாலிட் ஷாஃப்ட் அப்படின்னா என்ன, சாலிட் ஷாஃப்ட்டு அண்ட் தென் ஹாலோ ஷாஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு மேஜர் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஷாஃப்ட்டை நம்ம பார்த்துருந்தோம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு எப்படி ஸ்ட்ரென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுறது, ஸ்டிஃப்னஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அண்ட் தென் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது, போலார் மாடல்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாஃப்ட்டில் உங்களுக்கு சாலிட் ஷாஃப்ட்டுக்கு தனியாக ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு தனியான்னு சொல்லிட்டு ஃபார்முலாஸ் வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி வந்து நம்ம ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஷாஃப்ட்டில் உங்களுக்கு ஷாஃப்டோடைய அந்த பார்த்தோம் பார்த்தீங்களா, சாலிட் ஷாஃப்ட்டு ஹாலோ ஷாஃப்ட்டு. ஸோ அதனுடைய அட்வான்டேஜஸ் பார்த்துடலாம், ஓகேங்களா? எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கான்செப்ஷுவலாக அண்ட் உங்களுக்கு 1 மார்க்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஹாலோ ஷாஃப்ட் அண்ட் சாலிட் ஷாஃப்ட், ஓகேங்களா? ஸோ ரெண்டுடைய அட்வான்டேஜ் பார்க்கலாம். நமக்கு எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட் தான் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு, ஓகேங்களா? பிகாஸ் எதனால் அப்படின்னா உங்களுக்கு ஹாலோ ஷாஃப்ட்டுடைய வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எதனால் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஹாலோ ஷாஃப்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு, ஸோ எக்ஸ்டர்னலாக ஒரு சர்க்கிள் இருக்கும், இன்டர்னலாக ஒரு சர்க்கிள் இருக்குமா. ஸோ இந்த இன்டர்னல் சர்க்கிள் அப்படிங்கிறது உங்களுக்கு வாய்டு போர்ஷன், அப்படி தானே, நத்திங், இதில் ஒன்றுமே இருக்காது, அப்படி தானே, ஹாலோவாக இருக்கும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு அந்த ஷாஃப்ட்டுடைய வெயிட் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், குறையும், சரிங்களா? ஆனாலும் உங்களுக்கு வந்து சாலிட் ஷாஃப்ட்டை எவ்வளோ பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுமோ அதே பவரை உங்களுக்கு ஹாலோ ஷாஃப்டாலையும் அந்த குறைஞ்ச வெயிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஹாலோ ஷாஃப்ட் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு கம்மி தான், ஓகேங்களா? ஒரு ஹாலோ ஷாஃப்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்டும் உங்களுக்கு கம்மி. எதனால் அப்படின்னா ஸோ உங்களுக்கு சென்டர் போர்ஷன் வந்து வாய்டாக இருக்கிறனால ஸோ அந்த இடத்துல மெட்டீரியலுடைய குவான்டிட்டி கம்மியாக தான் தேவைப்படுது கம்பேர் டு சாலிட் ஷாஃப்ட்டை விட. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு தான் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். எதனாலன்னு பார்த்திங்க அப்படின்னா அதனால் ஹை டார்ஷனல் ஸ்ட்ரென்த்தை அதனால் ரெசிஸ்ட் பண்ண முடியும். போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவும் அதிகமாக இருக்கும், ரேடியஸ் ஆஃப் கைரேஷனும் அதிகமாக இருக்கும், சரிங்களா? ஸோ அந்த டார்ஷனல் ஈக்குவேஷனில் பார்த்த எல்லா சிம்பிளும் டார்ஷனல் ஸ்ட்ரென்த் ஆகட்டும், போலார் மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாவாகட்டும், ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஆகட்டும், எல்லாமே வில் பி மேக்ஸிமம் ஃபார் ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால தான் ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு மேக்ஸிமமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நல்லா நான் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரென்த் ஆகட்டும், ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு அதிகமாக இருக்கும், வெயிட் கம்மி. இதே சாலிட் ஷாஃப்ட்டை பார்க்கும்போது ஸ்ட்ரென்த்து கம்மி, வெயிட் அதிகம் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அதனுடைய மேனுஃபேக்சரிங் ப்ராசஸில் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனால் அப்படின்னா உங்களுக்கு சென்டர் போர்ஷன் மட்டும் ஹாலோவாக உங்களுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் உங்களுக்கு டிஃபிகல்ட், அதுக்கான காஸ்ட்டும் உங்களுக்கு அதிகமாகும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பவர் அந்த டிரான்ஸ்மிஷன் பை ஷாஃப்ட், ஓகேங்களா? ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். இதை பேஸ் பண்ணி 1 மார்க்ஸ் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு ஷாஃப்ட்டில் பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் மேட்ரு, ஓகேங்களா? ஸோ பவர் அப்படின்னா என்ன, ஒரு ஷாஃப்ட் வந்து ஒரு செகண்டில் எவ்வளோ வேலையை செய்யும் அதை தான் நம்ம ஷாஃப்டோடைய பவர்னு சொல்லி சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு டார்க் இன்ட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஓகேங்களா? டார்க் அப்படிங்கிறது நத்திங் பட் நம்ம ட்விஸ்டிங் மூமெண்ட்டுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டார்க்கு இன்ட்டு ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா நத்திங் பட் அந்த ஷாஃப்ட் எந்த அளவுக்கு ரொட்டேட் ஆகுது, ஓகேங்களா? இப்போ செகண்டுக்கு ஆர் பர் மினிட்டுக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறது தான் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலா தான் உங்களுக்கு 2π × n/60. ஸோ 2π அப்படிங்கிறது நத்திங் பட் ஷாஃப்ட் இப்போ இந்த இடத்துல இருந்து சுற்றி இந்த இடத்துக்கே மறுபடியும் வரணும். ஸோ ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2π, கரெக்டுங்களா? ஸோ மேலே ஆஃப் சர்க்கிள் ரொட்டேட் ஆகும்போது பைன்னு சொல்லி சொல்லுவோம், அதுக்கப்புறம் கீழே க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு பை 2π. n அப்படிங்கிறது எந்த ஸ்பீடில் அந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது. எதனால் 60 டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னா நத்திங் பட் உங்களுக்கு ரொட்டேஷன் வந்து பெர் செகண்டுக்கு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் 60ஆல் டிவைட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு பவருக்கான ஃபார்முலா என்னென்ன ஆகும், 2π × n × t / 60 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. இதில் என்னோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா
எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம்மில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரொட்டேஷன் பர் மினிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா ஃபார்முலாவில் 16 இருக்குது சரிங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும், நீங்கள் ரொட்டேஷன் பர் மினிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் அது ரொட்டேஷன் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் ஆகும் ஓகேங்களா. டி அப்படிங்கிறது டார்க்கு, அந்த வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா நியூட்டன் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஓகேங்களா. டார்க்கோட வேல்யூ எப்போவுமே நியூட்டன் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இந்த ஃபார்முலாவில் பவர் கால்குலேட் பண்ணும்போது ஓகேங்களா. ஸோ நத்திங் பட் ஒரு வாட் அப்படிங்கிறது உங்களுக்கு 1 நியூட்டன் மீட்டர் பர் செகண்ட் ஓகேங்களா. ஜஸ்ட் வந்து நான் வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பவரோடைய யூனிட் வந்து பார்த்திங்கன்னா வாட்லேயும் சொல்லலாம் ஆர் நியூட்டன் மீட்டர் பர் செகண்டுன்னு கூட சொல்லலாம் சரிங்களா. ஸோ 1000 வாட் அப்படிங்கிறது ஒரு கிலோ வாட். ஸோ இது எதனால் இதெல்லாம் ஃப்ரீ வேஸாக உங்களுக்கு கொடுத்தாரு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த யூனிட் கன்வர்ஷனில் எந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முன்னாடியே நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. சரி இப்போ ப்ராப்ளம்ஸ் போயிடலாங்களா. ஸோ இந்த வீடியோஸில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸில் ஷாப்ட்லேயே ரொம்ப அதாவது கான்செப்ஷுவல் பேஸ்டு உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ கேட் எக்ஸாம் ஆகட்டும் இல்லை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் லாஸ்ட் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸு ஓரியன்டாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன். சரி வாங்க இந்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த டார்க் விச் அ ஷாஃப்ட் ஆஃப் 200 mm diameter can safely transmit if the shear stress is not exceeded 45 Newton per mm square. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ எலாபரேட்டான கொஷின்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நாங்கள் கொடுத்துருக்க கிவன் டேட்டா எடுத்து எழுதுங்க, பாதி சம் சால்வ் ஆயிரும். டயாமீட்டர் பாருங்களேன், உங்களுக்கு கொடுத்துருக்க ஷாஃப்டோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 200 mm ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 45 Newton per mm square ஓகேங்களா. ஸோ டயாமீட்டர் டின்னு எடுத்துகிட்டேன், ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ டவுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு டார்க் வந்து கேட்குறாங்க, அவங்க அப்படி தான் கேட்குறாங்க, ஃபைண்ட் த டார்க் கேட்குறாங்க, அதாவது கேபிட்டல் டி வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறாங்க ஓகேங்களா. ஸோ வி நோ த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் டார்க், அதாவது ட்விஸ்டிங் மூமெண்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா இது ஒரு சாலிட் ஷாஃப்ட். நான் வந்து சாலிட் ஷாஃப்ட்னு சொல்கிறேன் ஏன்னா ஒரே ஒரு டயாமீட்டர் தான் இருக்குது. இதுவே ஹாலோ ஷாஃப்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 2 டயாமீட்டர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ சாலிட் ஷாஃப்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டார்க் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, சிம்பிளான ஃபார்முலா பை டி கியூப் டிவைடட் பை 16 இன்ட்டு டவு மேக்ஸ் ஓகேங்களா. ஸோ பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும் 3.14 இன்ட்டு டி அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு 200 mm கொடுத்துருந்தாங்க ஹோல் கியூபு இன்ட்டு டவு மேக்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் உங்களுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க 45 சம்மில் 45 கொடுத்துருந்தாங்க டிவைடட் பை 16. ஸோ த ஆன்சர் வில் பி உங்களுக்கு வந்து இந்த ஆன்சர் வருதுங்களா. அதாவது இதனுடைய வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன் எம்எம். எதனால் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ உங்களுக்கு நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அண்ட் தென் டயோட வேல்யூ எம்எம்மில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க. ஸோ டார்க்கோட யூனிட்டும் உங்களுக்கு நியூட்டன் எம்எம்மில் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் டார்க்கை வந்து நம்ம நியூட்டன் எம்எம்மில் கூட கொடுக்கலாம் ஆர் நியூட்டன் மீட்டரில் கொடுக்கலாம், கிலோ நியூட்டன் மீட்டரில் கூட கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் டேரெக்டாக அப்படியே கூட எழுதிக்கலாம். ஸோ நான் இது அப்படியே என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ரொம்ப லென்த்தான வேல்யூவாக இருக்கிறனால நான் இன்ட்டு 10 பவரில் இது எழுதிக்கிட்டேன் ஓகேங்களா. ஸோ உங்கள் கால்குலேட்டரில் இந்த வர ஆன்சரை இஎன்ஜி பட்டன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் சரிங்களா. ஸோ அந்த பட்டன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து இன்ட்டு 10⁶ வந்து உங்களுக்கு கிடச்சிரும் சரிங்களா. ஸோ எனக்கு வந்து 70.65 இன்ட்டு 10⁶ நியூட்டன் எம்எம் அதே யூனிட் தான். கிலோ நியூட்டன் மீட்டராக மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த 10⁶ ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ டேரெக்டாக உங்களுக்கு கிலோ நியூட்டன் மீட்டராக ஆயிரும் சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் சம் முடிஞ்சதுங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா. A steel shaft is 25 mm diameter run at 1000 rpm ஓகேங்களா. ஒரு ஷாஃப்ட் இருக்குது, அந்த ஷாஃப்டோடைய டயாமீட்டர் 25 mm என்ன ஸ்பீடில் ரன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஓகேங்களா. ஸ்பீட் ஆஃப் த ஷாஃப்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் இஸ் த மேக்ஸிமம் பவர் டிரான்ஸ்மிட்டட் இஃப் த அலோவபிள் டார்ஷனல் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் 35 Newton per mm square ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் நம்ம கிவன் டேட்டா எடுத்து எழுதிடலாங்களா. டயாமீட்டர் வந்து 25 mm கொடுத்துருக்காங்க அண்ட் தென் உங்களுக்கு பவர் தான் கேட்குறாங்க, எவ்வளோ பவர் டிரான்ஸ்மிட் ஆகும்னு கேட்குறாங்க. ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 35 Newton per mm square கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. அண்ட் தென் அந்த ஷாஃப்டோட ஸ்பீட் வந்து எவ்வளோ கொடுத்துருந்தாங்க 1000 rpm சொல்லி கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம் பவர் கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ 2πn × t டிவைடட் பை 60. ஸோ இதுதான் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்னோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, டீயோட வேல்யூ உங்களுக்கு கொடுக்கல. ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணணும், அவ்வளோதான். ரெண்டும் நம்ம கால்குலேட் இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக பவரோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு டீயோட வேல்யூ அந்த ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இந்த பவரோட ஃபார்முலா டி இருக்குது. ஸோ அது டி அப்படின்னா என்னது டார்க் ஓகேங்களா. இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம் சாலிட் ஷாஃப்ட்டாக இருந்தால் என்ன ஃபார்முலா பை டி கியூப் டிவைடட் பை 16 இன்ட்டு டவ் ஓகேங்களா. ஸோ பையோட வேல்யூ 3.14 டி அப்படிங்கிறது ஸோ உங்களுக்கு 25 mm டயாமீட்டர் கொடுத்துருந்தாங்க 25 கியூபு இன்ட்டு டவ் அப்படி டவோட வேல்யூ உங்களுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் 35 கொடுத்துருந்தாங்க டிவைடட் பை 16. ஸோ உங்களுக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. டார்க்கோட வேல்யூ சம் வேல்யூ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன் எம்எம்ல கிடச்சிரும். ஸோ நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்களுக்கு வந்து இந்த பவரில் வந்து இந்த டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூட்டன் மீட்டரில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும், ரொம்ப முக்கியங்க.
ஸோ நம்ம எடுத்த உடனே நியூட்டன் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ணினீங்க அப்படின்னா ஆன்சர் தப்பு. ஸோ நல்லா வச்சுக்கோங்க, நமக்கு என்ன தான் உங்களுக்கு யூனிட் இருந்தாலும் அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நியூட்டன் மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்களேன், ஒரு எம்எம் அப்படிங்கிறத நான் லாஸ்ட் வீடியோவே சொல்லியிருந்தேன், 10⁻³ மீட்டர்னு சொல்லி எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்போ இங்கே வந்து நான் எம்எம்மை தான் மீட்டராக கன்வெர்ட் பண்ணுறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், 10⁻³ ஆட் பண்ணிக்கோங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, எம்எம்லேருந்து மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, சரி 10⁻³ மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு 3 டிஜிட் தள்ளி வந்து பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த பாயிண்ட் அப்படியே 3 டிஜிட் முன்னாடி வச்சுருங்க. ஸோ இந்த பாயிண்ட் அப்படியே டெசிமல் தூக்கிட்டு வந்துட்டிங்கன்னா 107.324 கிடச்சிரும். ஸோ ஆன்சர் வந்து நியூட்டன் மீட்டரில் உங்களுக்கு ஆன்சர் வந்தாச்சு. அவ்வளோதாங்க, சப்ஸ்டியூட் பண்ணிடலாங்களா. ஸோ ஃபார்முலா என்ன, 2π/nt/60 பவருக்கான ஃபார்முலா. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. n வந்து உங்களுக்கு ஒரு ரொட்டேஷன் வந்து 1000 RPM கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, இன்ட்டு டீயோட வேல்யூ 107.324 டிவைடட் பை 60. ஸோ டேரெக்டாக உங்களுக்கு வாட்டில் யூனிட் கிடச்சிரும். சரிங்களா, ஸோ நீங்கள் இப்படியே கொடுத்துக்கலாம். சில நேரம் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்டில் கொடுக்காம கிலோ வாட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வாட் டு கிலோ வாட் எப்படி, ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், 1000 வாட் அப்படிங்கிறது தான் 1 கிலோ வாட். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு இதே வாட்டில் இருக்கிறது கிலோ வாட்டுக்கு வேணும் அப்படின்னா டிவைட் பை 1000 போட்டுருங்களேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு 11,233 அப்படிங்கிறது நான் டிவைட் பை 1000 போட்டால் 11.233 கிலோ வாட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான், பவர் கால்குலேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பேசிக்கான சம்ஸ் தான். ஓகேங்களா, அதாவது சாலிட் ஷாஃப்டோடைய ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ணுற மாதிரி ஒரு சம் பார்த்துருந்தோம், பவர் கால்குலேட் பண்ணுற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஹாலோ ஷாஃப்ட்டுக்கு எப்படி ஸ்ட்ரென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அண்ட் தென் பார்த்திங்க அப்படின்னா பவர் கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா வந்து நம்ம பார்த்த எல்லா ஃபார்முலாவும் வச்சும் ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸில் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லீவ் ஆகுங்க. வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.